அந்த ரெக்கார்டிங்கில் பாட்டு பாடுறப்போ ஒரு வைப்பும் ஒரு சந்தோஷமும் இருக்கும் அப்படின்வாங்க. நம்ம இப்போ பீக்கில் இருக்க பாட்டுலேருந்தே போவோம். தொட்டு தொட்டு பேசுங்கே போவோம். ஆமாம். பாடுறப்ப எப்படி இருந்தது? கூட இருந்தவங்க என்ன வைப்பில் இருந்தாங்க? அப்போ எப்படி சார் இருந்தது? ஆனால் அந்த பாட்டு பாடும்போது இப்படி வரும்னு நான் நினைக்கல. ஏன்னா நான் பாடினது 2வது பாட்டு. திரைப்பட பாடல்களை நான் பாடின 2வது பாட்டு இது. 2வது பாட்டு வித்யாசாகர் அவர்கள் தான் கூப்பிட்றாங்க. அது எனக்காக ரொம்ப என்னுடைய பரம ரசிகர் அந்த இயக்குனர். அப்போ இவர் தான் வேணும்னு என்னை அழைச்சிட்டு போகிறார். அழைச்சிட்டு போய் பாட சொல்லும்போது அவர் எதுவுமே சொல்லலைங்க. நீங்கள் அந்த இடத்துல சரியில்லை, இந்த இடத்துல சரியில்லை, அதில் எதுவுமே சொல்லலை. பாடுங்க, பாடுங்க, அப்படியே எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நான் இந்த வந்ததுக்கப்புறம் அது எந்த இது பிடிச்சதோ அதை போட்டுட்டேன். ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் தொட்டு பேசும் சுல்தானா மட்டும்தான் இப்படி அந்த பறை சாங்குக்கு என்ன பாடப்படுத்திட்டாரு. 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. அந்த சங்கதி தாண்டவகோணம், இந்த தாண்டவகோணம் சங்கதி பாடுறதுக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு. நான் பாடுவேன், சரி வரலையே, இருங்க ஒரு தடவை நான் பார்த்துக்கிறேன்ட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பாடி பார்ப்பேன், சரியாக இருக்கும். மறுபடியும் இப்போ மைக்கு முன்னாடி நிற்பேன், தப்பாயிடும்.